மம்மி வாங்கிட்டு வந்துட்டீல? ஆமா அல்பினே, உன் மொவா என்ன சாப்பிடுவா? அவ இட்லி சாப்பிடுவா. இட்லி வாங்கினீங்களா? வாங்கியிருக்கேன். எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அடுக்கலையில வைக்கேன். சிந்துவை வந்து அள்ளி கொடுக்க சொல்லு. சரி மாமா. ஏ சிந்து, இங்க வா. என்னங்க? இட்லி வாங்கிட்டு வந்திருக்காவளா மாமி, அதை அள்ளி கொடுத்துருன்னு. அவளுக்கு பசிக்கேன்னு மாதிரி அழுதுற போறா. சரி சரி, இப்பதான் ராணியத்தை சொன்னவ இட்லி வாங்க சொல்லிருக்கேன், வாங்கிட்டு வந்தோன்னா குடுன்னு சொன்னவங்க. அம்மாவள எங்க? ரொம்ப நேரமா ஆளே காணையில. அங்க சந்தியா தூக்கி வச்சிட்டு இருக்கா. இப்படி ஒரு இடத்துக்கு வந்தா நம்மளுக்கு பிரச்சனையே இல்ல. ஆளாளுக்கு மாத்தி மாத்தி பிள்ளைய கொஞ்சிக்கிட்டு பாத்துக்கிட்டு இருப்பாவில்ல. நான் ஃப்ரீயா இருக்க விட்டுடுங்க. அங்க சித்தி பக்கத்துல தான் உட்கார்ந்து இருந்தேன். அப்படியா? சரி சரி சரி, நீயும் சீக்கிரம் சாப்பிட்டு நானும் சாப்பிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்புவோம். அம்மா மாதிரி உறங்காம முழிச்சு பாத்துட்டே இருப்பா பத்தியா? சரி கிளம்பலாம். என்ன கண்ணை முழிச்சு பாத்துக்கிட்டே இருக்கா? இதுல கட்டில உட்கார்ந்தியா? குட்டி பாப்பா ஜோகனா எங்க? பாக்குது பாரு. ஆமாதே, கூட்ட உடனே இப்படி பாக்கா? அதான் பாரு. நீ ஜோகனாயா? அழகா கூப்பிடுங்க தே ஜோகனா. எனக்குலாம் அப்படி வராதுப்பா. ஸ்டைல் எல்லாம் கூப்பிட எங்களுக்கு தெரியாதுப்பா. வசந்தி, ராணி, கவிதா, சங்கவி, பார்வதி, லட்சுமி, சரஸ்வதி வச்சிருந்தா கூப்பிடுவோம். இது சுவானா பானான்னு வச்சிருக்குது. எப்படி எங்களுக்கு வாயில நுழையும்? பிள்ளை போட்டு கிண்டல் அடிக்காதீங்க. இன்னும் உங்களுக்கு கேக்கு கொண்டு வந்துட்டே நமக்கு அந்த கட்டில வை. சரி தே, நல்ல பெரிய பீஸா தான் பார்த்து உங்களுக்கு வெட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். வேற இருக்குவா? இருக்கு தே. என்ன சின்ன பண்ணாத வர்க்கீஸ் மாமா யாரும் சாப்பிடல. சரி வேற பீஸ் இருந்தா கூட ரெண்டு எடுத்து வைனா ஒரு டிபன் பாக்ஸ்ல போட்டு. சியானா அப்பா நல்லா ஆசைப்படுவா புதுக்க. ஏதே உங்க கதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். சியானா அப்பாக்குன்னு சொல்லி சொல்லி எல்லாம் வாங்கி நீங்க கொண்டு வச்சு சாப்பிடுது. சியானாக்கும் கொடுக்கிறது கிடையாது, அவங்க அப்பாக்கும் கொடுக்கிறது கிடையாது. அப்படிதானே? ஏம்மா உங்களுக்கு எல்லாம் நிறைய மூளை இருக்கு, ஒத்துக்கிடே. இப்படி எல்லாத்தையும் போட்டு கொடுத்துறாத. அவளுக்கு ஒரு பங்கு உண்டுலாட எடுத்து வை. சரி சரி, நீங்க சொல்ல முன்னாடி உங்களுக்கு எடுத்து வச்சுட்டே. அப்படியா? பரவாயில்லையே சந்தியா. அம்மா சாப்பாடு வந்துட்டா? தெரியல தே, நான் கேக்ல கொடுத்துட்டு இருக்கேன். அவி வந்துட்டாவலன்னு பார்க்கல. என்ன பார்த்து சொல்லேன்னு. ஆட்டு ஆட்டு. ஐயே அழுதுட்டா இருக்கையா? என்ன என்ன போட்டு போட்டு ஒண்ணு இல்ல. நேரா உட்கார வச்சாச்சு, அழக்கூடாது. பாட்டு பாட்டு மக்கா. காலமீது காலமீது கண்ணுறங்கு மகளே, காலமீதை தவற விட்டால் தூக்கமில்லை மகளே, தூக்கமில்லை மகளே. ஆரிராரிராரிரரோ, ஆரிரரரரோ, ஆரிராரிராரிரரோ, ஆரிரரிராரோ, ஆரிரரிராரோ, ஆரிரரிராரோ. இவ்ளோ அழகா பாட்டு பாடி அழுதுட்டு கிடக்கா. என் மொபைல் கூட இப்படி பாட்டு பாடி தூங்க வச்சது இல்லம்மா. என்னாச்சு பாரு, ஆரிராரா பாட்டுலாம் பாடியே உன் மவ ஒரே அழுவியா இருக்குது. என்ன மக்களே அம்மா வந்துட்டு எங்க பாரு. சரிடா, உங்க அம்மா வந்துட்டா போ. வா வா போட்டு போட்டு வா. சாப்பாடு வந்துட்டா மக்கா? வந்துட்டு. இவளுக்கு இட்லி குடுக்கிறதுக்கு தான் இவ்வளவு தூக்கம் வந்தேன். இட்லில பால் ஊத்தி கொடுத்தா சாப்பிடுவா. அப்படியா? நாங்கள அப்ப சாப்பிட வரோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கேக்க திங்கலாம். அப்பதான் நல்லா இருக்கும். முதல்ல கேக்க தின்ன மாதிரி சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்காது, சாப்பாடு இறங்காது. வாங்க தே, வந்து சாப்பிட வாங்க. ஆட்டுமா. அம்மா காரிட்ட போன உடனே அழுவ நின்னுட்டே. என்ன கேக்கு? லைசா நக்கி பாப்போம். எப்பா என்ன இனிப்பு. ஐஸ் கேக் போலலாம் தெரியுது. வெளியே வச்சா உருகியும் போயிருமே. சரி சாப்பிடுவோம். இப்போ ஒருக்கா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பீஸ் வாங்கிக்கிடலாம். என்ன ருசி மக்கா. யாரும் பொதி போட்டாடிய வயிறு வலிச்சிட்டு போவாதேக்கி. சும்மா சொன்னேன் நமக்கா. யாரும் எதுவும் நினைச்சுக்கிடாதே, சும்மா விளையாண்டேன். என்ன எல்லாரும் இங்கதான் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? இங்கதான் இருக்க வர்க்கீஸ். வாங்கிட்டு வந்துட்டியா? ஆமாக்கா வாங்கிட்டு வந்துட்டேன். எல்லாமே இருந்துச்சாப்பா? இருந்துச்சுக்க. இப்படி வீட்டுக்கு வாங்கிட்டு வர சொன்னது அங்க வச்சிருந்தா கூட எத்தனை பேர் வந்து சாப்பிட்டுட்டு ரூபா கொடுத்துட்டு போயிருப்பாவ. உங்களுக்கு லாபம் இல்லாம இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்களா? எப்ப நம்ம எதுக்கு கடன் நடத்தியோம்? நம்ம குடும்பத்துக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம வயிற்று பசிக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு வேணும், நிம்மதியா தூங்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், நம்ம தேவைக்கு என்னதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் வாங்கணும். அதுக்கு தானே ரூபா சம்பாதிக்கும். இதெல்லாம் விட்டுவிட்டு எனக்கு ரூபா சம்பாதிக்கிறது மட்டும்தான் குறிக்கோள் இருந்தா மாதிரி எப்ப வாழ்க்கையில அனுபவிக்குது. நான் இப்ப இந்த ஹோட்டல்ல இருந்தா வியாபாரம் இன்னும் கொஞ்சம் நடக்கதான் செய்யும். அதுக்குன்னு சின்ன பொண்ணு கூப்பிட்டு இடத்துக்கு வராம அங்கே இருந்திருந்தா அந்த சந்தோஷம் கிடைச்சிருக்குமா? இப்படி நாலு ஆள்வ கூட இருந்து பேசி சிரிச்சு நம்ம சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்குமாமா? எவ்வளவுதான் ரூபா சம்பாதிச்சாலும் அத குடும்பத்தோட இருந்து ஸ்பெண்ட் பண்ணலனா அந்த ரூபா வேஸ்ட். எங்க பாத்துக்கிடுங்க. ஆமா சின்ன பொண்ணு, அழகா பேசியவ ராணியக்கா. இப்ப எங்க அம்மைக்குள்ள என்ன திறமை இருக்குது. இவ்வளவு பேசியாவல. யார் யாரெல்லாமோ ரோல் மாடலா எடுத்துக்கிட்டோம். எங்க அம்மையை ஒரு ரோல் மாடலா எடுக்கலாம். நம்ம தாவிய சொல்லி ஒவ்வொன்னையும் ஏசி இது பண்ணிட்டு இருக்கோம். இனியாவது ஒழுங்காவிய சொல்லியதை கேட்டு நடக்கணும். எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டது நல்லா
ஒழுங்கா மத்தியானம் சாப்பிடே இல்லக்க. சாயங்காலம் ஒரு டீ கூட குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அதான் வாமக்கா வந்து சாப்பிட்டு வந்து படுத்துக்க. மாதிரி ஒண்ணு யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். நாங்க எங்க வீட்டுக்கு கிளம்பிடுவோம். ஏக்க இப்ப நாக்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. நான் திரும்ப வந்து சாப்பிட வந்தேன்னு வைங்க, வாந்தி தாங்க வரோம். வேண்டாம் வாமக்கா கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு வா. ஒரு இட்லி சாப்பிட்டுட்டு வந்தாலும் நீ போதும். நீங்க வேற கேட்க மாட்டிய. சும்மா ஏதோ உங்க கூட வந்து இருக்கேன் வாங்க. வா நான் அள்ளி தாரேன். ஏக்க நான் என்ன சின்ன குழந்தையா? அள்ளி கூட சாப்பிட தெரியாம இருக்கேன். அதெல்லாம் சாப்பிட்டுக்கிடுவேன். சரி அப்ப எந்திரி. மக்களே என்னம்மா எல்லாருக்கும் தட்டு மாதிரி ஒரு 4-5 செம்புல தண்ணி எல்லாத்தையும் எடுத்து வை முன்ரூம்ல. சந்தியால சப்பாத்தி புரோட்டா எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு வச்சு 2 சர்வத்தை எடுத்து அதுல சால்னா ஊத்தி வைக்க சொல்லு. வெஜ் சால்னான்னு இருக்கும், மாதிரி நான்வெஜ் சால்னா இருக்கும். ரெண்டையும் தனித்தனியா ஊத்திட்டு சப்பாத்திக்குள்ள குருமாயும் ஒரு சட்டியில ஊத்திட்டு எடுத்துட்டு வர சொல்லு. ஆட்டமா சொல்லை. எம்மா என்னம்மாக்கா? எம்மா நம்ம இங்க இருந்து சாப்பிடுறதுக்கு தட்டுல போய் இருந்து சாப்பிடுவோமா? ஆமாக்க. ஏக்க மாடி போயிருவோமா? என்ன படபடன்னு எந்திரிச்சு வந்து உட்கார்ந்துருக்கா? அவளுக்கு அப்படி சேர்ந்து சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். அந்த நிலா வெளிச்சத்துல அப்படி உட்கார்ந்து சாப்பிடணும்னு ரொம்ப ஆசைப்படுவா. அப்படியா? எங்க சர்மி சொன்னதுக்காண்டி இல்லனாலும் சின்ன பொண்ணு ஆசைப்பட்டுட்டா. அதனால எல்லாரும் மேல போறோம். என் செல்ல அக்கா. எம்மா சரியான அழுதாம நீ. ஏம்மா நீ பெத்த பிள்ளைகள் தான் நாங்க. நான் சொல்லியது இல்லனாலும் சின்ன பொண்ணாத்த சொல்லியதுல பெருசா இருக்குது. தூரப்பட்டி இருந்தால என் சின்ன பொண்ணு தான் எப்பவுமே எனக்கு மூத்தம்மாவா. அதுக்கு பிறகுதான் நீங்க. பாருங்களா ஏக்க என் ஹார்ட்ட ரொம்ப டச் பண்ணிட்டியக்க. இதுக்கு மேல எனக்கு தாங்காதுக்க. இதே உடஞ்சிரும். போய் சாப்பிட போயிருவோம். சரி வாங்க போவோம். எப்பா ஒரு வழியே கிளம்பிட்டாவம்மா. வந்துட்டு லட்சுமியா நீ பாவ பூமாரி எங்க இருக்காளன்ட்டு இங்க உட்கார்ந்திருக்கா. எனக்கு இந்த 2 பிள்ளைகளும் இங்க இருந்தோன்னு அப்படியே இருந்துட்டு இருக்கேன் மத்துக்க. சரி போவோம். இத்தே வாங்க. தூக்கி விடணுமா? ஐயோ வேண்டாம், நல்லா தமக்கா இருக்கேன். சரி அப்ப இறங்கி வாங்க. நான் பிளேட் செம்புல தண்ணி எல்லாம் மேல கொண்டு போறேன். சரி மக்கா கொண்டு போங்க. சே இவ எல்லாம் வீட்டுல இருந்தா என்ன நல்லா இருக்குது. பேசாம ஒரே பெரிய வீடா கட்டி எல்லாரும் சேர்ந்து இருந்துடலாமாட்டு இருக்குது. வாவ் இன்னும் அழகா இருக்கு. இந்த நிலா வெளிச்சத்துல உட்கார்ந்து சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இன்னைக்கு இங்க சாப்பிடுவோன்னு நினைச்சு பார்க்கல. தேங்க் யூ கடவுளே. இத வச்சுட்டு அடுத்து எடுத்துட்டு வருவோம். ஐ மேல அழகா இருக்குல. ஆமாடி. என்ன வெளிச்சமா இருக்கு பத்தியா லைட் போட்ட மாதிரி. நிலா வெளிச்சம் அப்பள வெளிச்சமா இருக்கு. ஆமா ஆமா சூப்பரா இருக்குல சந்தியா. ஆமாடி ஜாலியா இருக்கு போவே. தெரிஞ்சு பிடி. கொண்டா. இங்க கீழ வச்சிரட்டா? வை. இன்ன. சரி வா அடுத்த செம்புல தண்ணி பிளேட் எல்லாம் எடுத்துட்டு வருவோம் வா. இது பிளேட்ல இல்ல வாழை இலையில சாப்பிட போறோமா? பூமரிக்கு அப்ப வாழை இலை எடுத்துட்டு வரேன்னு சொல்லிருக்காவட்டி. எங்க போய்? இங்க சின்ன பண்ணாட்டிக்கு வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்துல வாழை இலை இருக்குவா. வர்க்கீஸ் மாமே எடுத்துக்கிட மாட்டேன்னு சொன்னாவல. அதனால அவிய பேர்க்கவே. ஐ சூப்பரா இருக்க போவே. ஆமா அதனால தண்ணியும் சப்பாத்தி இட்லியும் எடுத்துட்டு வரணும் மதுக்க. சரி. நானே எடுத்துட்டு வரேன். நீ மேல நின்னு பாத்துக்க. எல்லாத்தையும் இங்க வச்சிட்டு நம்ம போக வேண்டாம். அப்ப நாங்க இருந்துக்கிடட்டா? சரி. உட்காருவோம். நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா மலை மேல ஏறிவா மல்லிகை பூ கொண்டு வா ஒரு முழம்பாய் நல்ல கதி செய். சின்ன பிள்ளைல இப்படி பாடிட்டு இடப்போம். இத பார்த்த உடனே அந்த ஞாபகம் தான் வருது. யாருது? வேற எப்படி பாடணும்? நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைல இருக்கும்போது நான் பாடின மாதிரி தான் பாடுவோம். ஆமா ஆமா. என்ன மக்கா 2 பேரும் நல்ல துணியை போட்டுட்டு வந்திருக்கிறிய. அழுக்காயிரும்ல. வேற துணி போட்டுட்டு வந்திருக்க கூடாது. வீட்டுக்கு போடிய துணிய. அழகாதான் இருக்குது. இங்க மொட்டை மாடியில இருக்கும்போது அழுக்கு படும்ல, அதனால சொன்னேன். நல்லா தோய்ப்பாவ. உங்க அம்மைக்கு உடம்பு முடியல, சும்மா போட்டு கஷ்டப்படுத்த கூடாதுன்னு அம்மா சொல்லி இதெல்லாம் கேட்கணும். பாரு எப்படி பேசணும். அதாத்தே கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொல்லி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதான். இப்படிதான் பேசுவோம் லோகத்துக்க. ஏடி 2 பேரும் பேதல இருங்க. எல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சா? இல்ல தே நீ இட்லி மட்டும் எடுக்கணும். அம்மா எடுத்துட்டு வராவ. நீங்க உட்காருங்க தே. இங்க இருந்து பார்த்தா என்ன தெரியும்? ஏன் டீ சாட போறியோ? போட்டி தப்பல. சும்மா இங்க இருந்து பார்த்தா என்ன தெரியும்னு பார்த்தேன். அது பக்கத்து தோட்டமக்கா. அங்க இருந்து தான் வாழையெல்லாம் இருக்கு போனவ. ஓ நிறைய வாழை மரம் இருக்குல? ஆமா ஆமா. பரவாயில்ல தே நீங்க அப்ப பிளேட்டே கழுவ வேண்டாம். சாப்பிடணும்னா அதுல இருந்து ஒரு வாழையில எடுத்து சாப்பிட்டா போதும்.
ஆமா நல்லா சாப்பிட விடுவாங்க. அது இந்த கோபால்னு சொல்லுவாங்கல்ல அவியலுக்கு இடம் பத்துக்க. நாங்க எங்கெல்லாம் கையை வைக்க மாட்டோம். என்ன ஒரு மாதிரி பேசிட்டு இருப்பான் தெரியுமா? மாறி இவிய மட்டுமே இருக்காவ. அது கோபால் அவியலுக்கு ஃப்ரெண்டு பத்துக்க. அந்த அண்ணனுக்கு ஃப்ரெண்டுனால இவியா இருக்கா உரிமையா? நம்மளெல்லாம் கண்டா ஆவாது பத்துக்க. நானும் போய் அப்படி எல்லாம் கை வைக்க மாட்டேன். என்னத்துக்கு நம்மளுக்கு? இது உட்காருங்க. எல்லாரும் வரட்டு. வலி 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 இதுல வச்சிரட்டா? வைங்கம்மா. வந்தவியெல்லாம் வரிசையா உட்காருங்க மக்கா. எல்லாருக்கும் இடம் காணுமா சின்ன பொண்ணு? அதெல்லாம் உட்கார்ந்துடலாங்க. சரி சரி. எல்லாரும் வாங்கிக்கிட்டீங்களா மக்களே? எல்லாரும் வாங்கி வச்சுட்டே. நீங்களும் உட்கார்ந்து சாப்பிடுங்க வாங்க. எல்லாரும் வந்து உட்கார்ந்துட்டா மாதிரி யார் மக்கா எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து கொடுப்பா? நீங்க இருந்து சாப்பிடுங்க எல்லாரும். நான் விளம்பிக்கிட்டேன். ஏக்க என்ன சின்ன பொண்ணு? நான் சாப்பிடாம தானே இருக்கேன். நான் எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துக்கிட்டேன். நீங்க உட்காருங்க. எல்லாத்தையும் ஒரே ஆளா போட்டு இழுத்து செய்யணும் பாவ. ராணிக்க ஆள்வ கூட உட்கார்ந்து சாப்பிடுங்க. லட்சுமி கொஞ்சம் பொறு உட்கார்ந்துறேன். ஒரு 10 நிமிஷம் எல்லாருக்கும் வேணுங்கிறத எடுத்து கொடுத்துட்டு போய் சாப்பிட ஆரம்பிச்சிரேன். யாருக்காவது ஏதாவது வேணுமா மக்கா? சால்னா எதுனால கேளுங்க. இல்லக்கா எல்லாம் தாராளமா இருக்குவே. சாப்பிட்டுட்டு கேட்டுக்கிட்டியோ. உங்க கடை புரோட்டா ஒவ்வொன்னு என்ன பெருசா இருக்குவே. ஒரு புரோட்டா எவ்வளவுக்கு? 1 15 ரூபாய் பத்துக்க. அப்படியே பரவாயில்ல. ஒண்ணுத்துனாலே வயிறு நிறைஞ்சிர மாட்டிருக்குவே. 15 ரூபாய்னா கொள்ளாண்டாம். ஏன் எங்க வினேஷ் குட்டிக்கு யாரும் ஒண்ணும் கொடுக்கல? அவனுக்கு நான் இட்லில பால் ஊத்தி பரவ கொடுத்துக்கிட்டேன் சின்ன பொண்ணு. அவன் அழகு போல அள்ளி தும்பானமா. கிளர்ந்து ஒரு கிண்ணத்தை எடுத்துட்டு வரட்டா பால் ஊத்தி? இங்க இருக்க இட்லி எடுத்து கொடுப்போம். வினேஷ்மா சாப்பிடுதியா மக்களே? எல்லாரும் சாப்பிடியா? ஒரு ஒன்னைய மட்டும் விட்டுட்டு குட்டி பாப்பா கூட சாப்பிடியா? நான் சாப்பிடுவேன். என்ன சாப்பிடுவா பிள்ளை? புரோட்டா. எது புரோட்டால வேணுமா? ஆமா கேப்பா நல்லா. ஏல புரோட்டா என்ன நீ சவச்சு சாப்பிடுவா? சப்பாத்தி எடுத்து தரட்டா மக்களே? எக்க சப்பாத்தி நல்ல பஞ்சு போல இருக்குவா? நல்ல நைஸா தான் இருக்கும் பாத்துக்க. அப்போ ஒரு இலையில லேசா பிச்சு போட்டு கொடுங்க. சரிம்மா. அதே சின்ன பொண்ணுக்கு ஒரு மாவா திங்காம இருக்கா? அவளுக்கு நான் தான் அள்ளி கொடுக்கணுமா? மூத்தவா இளையவா கூட அது பாட்டுக்கு இருந்து சாப்பிடுவாங்க. இந்த சின்னவா பண்ணி அள்ளிய பாருங்க. ஏமக்கா நீ அள்ளி சாப்பிட மாட்டியா? சாப்பிட மாட்டேன். எங்க அம்மா தான் அள்ளி தரணும். ஐயே அம்மாலாம் அள்ளி தரணும்னு நினைக்கக்கூடாது நீ. அம்மைக்கு வயித்துக்குள்ள ஒரு குட்டி பாப்பா இருக்கு பாத்துக்க. அம்மைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமக்கா. நீ அம்மையை போட்டு கஷ்டப்படுத்த கூடாது. நீயே அள்ளி சாப்பிடணும்னு. என்னையெல்லாம் நீ அக்கா ஆயாச்சுல. ஏற்கனவே நீ அக்காதான். தங்கச்சி அது பாட்டுக்கு அள்ளி சாப்பிடியா? இன்னும் பெரிய அக்கா ஆயாச்சு. உங்க வீட்ல ஒரு குட்டி பாப்பா இல்லைன்னா தம்பியே வரப்போகுது. நீ இப்படி சாப்பிடாம இருந்தா அந்த பிள்ளை மாதிரி உன்னைய வந்து சாப்பிடாமல இருக்கும். நீ நல்லா படபடன்னு எடுத்து சாப்பிடணும் மக்களே. பாரு இங்க வர அள்ளி தரவா. எங்க அம்மா தான் அள்ளி தரணும். எல்லாம் கொழுப்படுத்துதான் இருக்குது. ஏடி உங்க அப்பா அள்ளி தர சொல்லு. அங்க பக்கத்துல தான இருக்கவே. எல்லாம் அம்மே வேலை வாங்கலன்னா இருப்பு கொள்ளாது. ஏடி ஏமாவா எப்படி தெரியுமா? நல்லா உறங்க வச்சுட்டு சாப்பிட இருப்பேன். உடனே அழுதுருவா. மறு நம்ம சாப்பிட்டாதான் அவளுக்கு ஏதாவது ஒண்ணு வந்துரும். வியானமே பண்ணு வந்து பிள்ளைவ. அத பாரு. இப்படி எல்லாரும் கூடயும் சேர்ந்து இருந்து கதை பேசி சாப்பிட என்ன நல்லா இருக்குவே. ஆமாங்க இப்ப நானும் அததான் சொல்ல வந்தேன். எனக்குலாம் இது ஃபர்ஸ்ட் டைம். இப்படிலாம் நாங்க சாப்பிட்டதே இல்ல சேர்ந்து உட்கார்ந்து. நான் மட்டும் சாப்பிட்டுருக்கேஜி. நாங்க ராத்திரி வெளியே உட்கார்ந்து சாப்பிட்டுருக்கோம். இப்படி மொட்டை மாடியில எங்க அம்மா சாப்பிட கூட்டிட்டு வந்தது இல்ல. அப்படியே உங்க அம்மிட்ட சொல்லிடுறேன். எங்க ஆல்பினுக்கு மொட்டை மாடியில போய் இருந்து சாப்பிடணுமா? அங்க போய் இருந்து நிலாச்சோறு ஊட்டி விடுங்க, மடியில எடுத்து வச்சுடுங்கன்னு சொல்லட்டா? எத்தே வாங்கத்தே. என் பிள்ளைக்கு ஊட்டி விட வேண்டிய வயசுல எனக்கு அள்ளி வந்துட்டு இருப்பாவ. ஏன் மக்கா உனக்கு அம்மா தானே எப்படினாலும் அதெல்லாம் அள்ளி தர மாட்டேன்னு சொல்ல மாட்டாவ. சும்மா இருங்கத்தே வாங்க. ஐயே பிள்ளை மறந்துட்டனே. இரு மக்களே உனக்கு சப்பாத்தி எடுத்தாரேன்னு. சரி எல்லாரும் சாப்பிடுங்க. இன்னமோனே சாப்பிடு. பெரியம்மா இதுல வைக்கமோனே. சரி. இப்போ இன்னும் டேஸ்டா இருக்குது. ஆமாக்கா கறிலாம் நல்லா வெந்திருக்குல. ராணிக்கா ஹோட்டல்ல இருக்க புரோட்டா கிட்ட ஒண்ணு வராது போலப்பா. மதுரை பன் புரோட்டாவே தோத்துரும் போல. என்னக்கா மாஸ்டர் யாரு? புரோட்டா மாஸ்டர் சூப்பரா போட்டுருக்காவல. பக்கத்து ஊர் பையதான். நல்லா பண்ணவியல தேடி கண்டுபிடிச்சலாம் நம்ம இது தொடங்கி இருக்கோம். சும்மா எடுத்து நின்னுட்டு இருந்தா நல்லா இருக்காதுலமா? ஆமா ஆமா சூப்பரா இருக்குதுக்கா. இவ்வளவுலாம் சொல்லத பார்த்து சப்பாத்தி திங்காம பேசாம புரோட்டா தின்றலாமான்ட்டுலாம் இருக்குவே. அப்படி ஆசை காஞ்சி முடியல்வே. சாப்பிடு சாப்பிடு லட்சுமி எடுத்து. முத சப்பாத்தி தின்னு அதுக்கப்புறம் புரோட்டா எடுத்து சாப்பிடு. ஆமாக்கா கண்டிப்பா. பூமாரிக்கு மறக்காம எடுத்துட்டு போயிரு. பிள்ளைய வேற வீட்ல விட்டுட்டு வந்துட்டா. ஏக்கா எத்தனை நேரம் வாவானே? அவதான் வர மாட்டேன்டா. சரி கொண்டு போயிருந்த லட்சுமியோ? சரிக்கா கொண்டு போறேன். சரி எத்தே நாங்க போயிட்டு வரோம். சரி மக்கா பாத்து போங்கன்னு. சரி இதே சித்தி பாய். நாளை காலையில போன் பண்ணுவேன். செக் பண்ணிட்டு சொல்லுங்க. சரி மக்கா. ராணிதா பாய். பாய் பாய். பாத்து கவனமா போகணும். ராத்திரி நேரம் வேகமா போக கூடாது நம்ம. சரி தே. அம்மாவெல்லாம் கேட்டதா சொல்லு. இந்த சின்ன பொண்ணு எதுவும் பார்க்க வந்தா எங்க வீட்டுக்கு வந்துட்டு போக சொல்லு. கண்டிப்பா சொல்லு. சரிம்மா.
ஏன் தங்க கட்டி பட்டுக்குட்டி பார்த்து போயிட்டு வாங்க நமக்கு போயிட்டு வரோம் சரிம்மா ஆல்பின் வீட்டுக்கு போன உடனே போன் பண்ணு. சரி மாமா போன் பண்ணேன். ஆட்டுமா சின்ன பண்ண நாங்கள அப்ப அப்படியே கிளம்பட்டுமா மக்கா? இக்க உடனே போறிய? ஏ மக்கா அவங்களுக்கு போய் சாப்பாடு கொடுக்கணும்ல. நல்ல உமால வசதி ஓடிட்டால்வ செல்வா கூட லட்சுமி போயிட்டா. இனி நான் அப்படி பிள்ளைகளை கூட்டிட்டு நடந்து போறேன் பையன். ஏக்க அப்ப இதுல கொண்டு உட சொல்லட்டாக்க பைக்ல? ஐய வேண்டாம் சின்ன பண்ண பிள்ளைகளை கூட்டிட்டு நான் பையன் நடந்து போயிருவேன். அவனே காலையில இருந்து என்ன வேலை பாவம் அவன் வரங்கட்டு வர்க்கீஸே பாடு போ. இக்க இந்த 4 பேர் தள்ளி இருக்க கூடிய வீட்லயே கொண்டு விட முடியாது எனக்கு. யாங்க இப்படி பண்ணுதிய? நான் போய் பைக் எடுக்க வாங்க. போயிட்டு வாங்கக்க. இப்ப நான் நல்லா இருந்தா நானே பைக்ல கொண்டு விட்டுருவேன். எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. அதனாலதான் அவில சொல்லேன் கூட போவாங்க. உங்க பிள்ளை மாதிரி தானே? அதனால ஒண்ணு இல்லம்மா. அவனை போட்டு கஷ்டப்படுத்தாண்டான்னு யோசிச்சேன். ஒரு கஷ்டமும் கிடையாது. போவாங்கக்க போயிட்டு வாங்க. அந்த கூடையில எடுத்து வச்சிருக்கதெல்லாம் எடுத்துட்டு போயிருங்கன்னு. சரி மக்கா. கொஞ்சம் கேக்கு வெட்டி உள்ள வச்சிருக்கேன் பாக்ஸ்ல. அதையும் கொண்டு போயிருங்க. ஆட்டுமக்கா காலையில நீ ஒண்ணும் செய்யண்டா. நான் 8 மணிக்கு எல்லாம் செஞ்சு கொண்டு வந்துருவேன்னு. நீ செக் பண்ணிட்டு என்னதுன்னு சொல்லு. சரிக்கா. காலையிலக்கு மட்டும் கொண்டு வந்தா போதங்க. மத்தியானத்துக்கு நான் எந்திரிச்சு செஞ்சிருவேன். காலையில எந்திரிக்கதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு வீப்போம். சரி மக்கா. மத்தியானத்துக்கு உனக்கு வர்க்கீஸ்க்கு நீ பொறுமையா செஞ்சுக்க. காலையில பிள்ளைக்கு மத்தியானம் கொடுத்து விட சாப்பாடு நான் எடுத்துட்டு வந்தேன்னு வட்டையில. ஏக்க பிள்ளைகள் ஸ்கூல்லயே சாப்பிட சொல்லிடலாங்க. 50 ரூபா கொடுத்தா போதும். அழகா ஸ்கூல்ல சாப்பாடு கொடுத்துருவாவ. அது என்னத்துக்கு சின்ன பொண்ணு போட்டு பிள்ளைகள் அங்குள்ள உரப்பெல்லாம் என்ன நீ தின்னுடுவோம். பிள்ளைகள் சாப்பிட மாதிரி நான் செய்வோம்ல. எங்க சந்தியாளுக்கு தர்மிக்கும் செய்யும் போது அப்படி செஞ்சு கொண்டு வரேன். சரிக்க நீங்க சொன்னாலும் கேட்க மாட்டிய. சீக்கிரம் போவாங்க. அவி வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காவ. ஆட்டு மக்களே போயிட்டு வரோம். என்ன ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு துணி? கொஞ்சம் முன்னாடி போட்ட துணியை போட்டிருக்க கூடாதா? எத்தனை துணி மக்களே துவைக்குதுக்கம்மா? நம்மள அசிங்கப்படுத்தியதுக்கு வெளியே இருந்து ஒரு ஆளு வேண்டாமா? இவ்வளோ போதும்.